ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. இப்போ இந்த உலகத்துல பயங்கரமா நடந்துட்டு இருக்கிற ஒரு இன்சிடென்ட் அப்படின்னா அது இஸ்ரேல் பாலஸ்தீன் வார் அப்படின்னு தான் சொல்லியானோ. இந்த ஒரு வார் இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்ச வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இது பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச வார். சோ இந்த ஒரு வாரோட தொடக்க புள்ளியை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம டிராவல் பண்ணியானோ. சோ அந்த ஒரு டைம்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற பல விஷயங்களை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். Facebook and WhatsApp பேஜை ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணிருங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஜீசஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவர் ஜூஸ் ஃபேமிலில பிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. இப்படி எக்கச்சக்கமான மக்கள் நம்பிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் சில கிறிஸ்தவர்கள் என்ன மாதிரி நம்புறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜீசஸ் சிலுவையில ஏத்துனதே ஜூஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் அப்படின்றத ஆணித்தனமா நம்பிட்டு இருக்காங்க. சோ இந்த இரண்டு முரண்பாடுகள் தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வாருக்கு முதல் தொடக்க புள்ளியாவே அமைய ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் தெளிவா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஜீசஸ் சிலுவையில ஏத்துனதே ஜூஸ் மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு கிறிஸ்தவர்கள் நம்புறதுனாலேயே ஜூஸ் மதத்து மேல எக்கச்சக்கமான வெறுப்பு கிறிஸ்தவர்களுக்கிடையே உருவாக ஆரம்பிக்குது. சோ இந்த ஒரு வெறுப்பு காரணமாகவே 1000 வருடங்களுக்கு முன்னாடி கண்ணில் படுற எல்லா ஜூஸையுமே கிறிஸ்தவ மதத்தினர் கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் ஜூஸ்க்கு எதிராக சில ரூமர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த உலகம் ஃபுல்லா பயங்கரமா பரவ ஆரம்பிக்குது. அந்த ஒரு ரூமர்ஸே பாத்தீங்கன்னா ஜூஸுக்கு எதிரான வெறுப்பை இன்னும் அதிகப்படுத்துது. அந்த ரூமர் வேற எதுவும் கிடையாது. ஜூஸ் மதத்தை சேர்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த சிறுவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள கொன்று அவங்களோட ரத்தத்தை தான் குடிக்கிறதாவும் அந்த சிறுவர்களோட ரத்தத்தை எடுத்து சில ரிச்சுவல்ஸ்க்காகவும் அவங்க யூஸ் பண்றதாவும் ஒரு ரூமர் இந்த உலகம் ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. சோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஜீசஸ் சிலுவையில ஏத்துனதே ஜூஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்கள் எல்லாரும் நம்பிட்டு இருக்கிற இந்த ஒரு சமயத்துல இவ்வளவு கொடூரமான ஒரு ரூமர் இந்த உலகத்துல பரவ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அது கிறிஸ்தவர்களுக்கிடையே எந்த மாதிரியான தாட்டை கிரியேட் பண்ணும் அப்படின்றத சொல்லிதான் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. அது கிறிஸ்தவர்களுக்கிடையே ஜூஸ் மீதான வெறுப்பை இன்னமும் வெறித்தனமா அதிகப்படுத்துது. சோ கடந்த 1000 வருடங்கள்ல இந்த உலகத்திலே அளவுக்கு அதிகமான வெறுப்பை சம்பாதிச்ச ஒரே மதம் அப்படின்னா அது ஜூஸ் மதம் அப்படின்னு தான் சொல்லியானோ. சோ இப்படி 1000 வருடங்கள்ல அளவுக்கு அதிகமான வெறுப்பை சம்பாதிச்சிட்டு இருந்த இந்த ஜூஸ் மதம் 1800க்கு அடுத்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இவங்க மனித இனமே கிடையாது அப்படின்ற இன்னொரு வெறுப்பையும் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த அளவுக்கு அதிகமான வெறுப்பு பாத்தீங்கன்னா ஜூஸ் மக்கள் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனை கிரியேட் பண்ண ஆரம்பிக்குது. நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு கண்ட்ரில வாழ்றீங்க, அது உங்க கண்ட்ரின்னு சொல்றீங்க. ஆனா என்னதான் நீங்க அதை உங்க கண்ட்ரின்னு சொன்னாலும் அந்த கண்ட்ரில வாழ்ற எந்த ஒரு மக்களுமே உங்க மதத்தை மதிக்கிறதும் கிடையாது. அதே நேரத்துல நீங்க மனித இனமே கிடையாதுன்னு சொல்லிட்டு உங்களை வெறுத்து ஒதுக்கி வச்சா அந்த ஒரு இடத்துல உங்களால வாழ முடியுமா என்ன? கண்டிப்பா வாழ்றது ரொம்ப கஷ்டம் தானே. சோ அதனாலே ஜூஸ் மக்கள் எல்லாருமே என்ன ஒரு முடிவு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்மள மதிக்காத நம்மள வெறுக்கிற மக்களுக்கு இடையில வாழ முடியாது. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சுதந்திரமா நம்மளோட ஃப்ரீடமோட வாழணும் அப்படின்னா நம்மளுக்கு ஏற்ற ஒரு இடத்தை நம்மளே சூஸ் பண்ணி ஆகணும். சோ அந்த ஒரு இடத்தை தேடி அந்த ஒரு இடத்துல போயிட்டு நம்ம அமைதியா ஃப்ரீடமோட வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் மக்கள் எல்லாருமே முடிவு பண்றாங்க. இன்னும் கொஞ்சம் அவங்களோட தாட்டை எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படின்னா ஜூஸ் மக்கள் எல்லாருமே ஒன்னு சேர்ந்து ஜூஸ் கண்ட்ரி அப்படின்ற ஒரு புது கண்ட்ரியவே உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்றாங்க. அப்படி முடிவு பண்ண உடனே அவங்களுக்கான இடத்தை அவங்களே தேர்ந்தெடுத்து 1881 வருடம் அந்த ஒரு இடத்துக்கு இடம்பெயர்வு செய்யறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் பாலஸ்தீன். அந்த ஒரு இடத்துக்கு போன உடனே அவங்களுக்கான செட்டில்மெண்ட் எல்லாத்தையுமே அந்த இடத்துல கிரியேட் பண்ணி அவங்க அந்த இடத்துல வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் கிரியேட் ஆகலாம், எதுக்கு அவங்க பாலஸ்தீன் அப்படின்ற இந்த ஒரு பிளேஸ் மட்டும் ஸ்பெசிபிக்கா சூஸ் பண்ணாங்க அப்படின்னு. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா இந்த ஒரு பாலஸ்தீன்ல தான் பாத்தீங்கன்னா ஜெருசலம் இருக்கு. இந்த ஒரு ஜெருசலம் தான் பாத்தீங்கன்னா ஜூஸ் மத மக்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஹோலியஸ்ட் பிளேஸ் அப்படின்னு பாக்குறாங்க. அதாவது புனித தலம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு புனித தலமா பாக்குறாங்க. சோ அப்படிப்பட்ட அந்த ஒரு இடத்துல நம்ம போய் வாழ்ந்தோம் அப்படின்னா அங்க நம்மளுக்கு தேவைப்படுற எல்லா ஃப்ரீடமும் கிடைக்கும், அமைதியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு இடத்துக்கு மேக்ஸிமம் ஆஃப் ஜூஸ் மத மக்கள் போயிட்டு குடியேறாங்க. அப்படி அவங்க அந்த ஒரு டைம்ல பாலஸ்தீன்ல போயிட்டு குடியேறப்ப இப்ப இந்த உலகத்துல இருக்கிற மாதிரி இஸ்ரேல், காசா ஸ்ட்ரிப், வெஸ்ட் பேங்க் அப்படின்ற மாதிரி பிரிவுகள் எதுவுமே இல்லாம ஒரே கண்ட்ரியா பாலஸ்தீனா மட்டும்தான் அந்த ஒரு டைம்ல அந்த ஒரு இடம் இருந்துச்சு. அந்த ஒரு டைம்ல பாலஸ்தீன் ஆண்டுட்டு இருந்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டாமன் எம்பையர் தான் ஆண்டுட்டு இருந்தாரு. அவர் கீழ இருந்து அந்த ஒரு பாலஸ்தீன்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு டைம்ல எல்லா மதத்தை சேர்ந்தவங்களே ஒரே இடத்துல இருக்கதான் செஞ்சாங்க. இன்னும் கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா முஸ்லிம், கிறிஸ்தவர்கள், ஜூஸ் சொல்லிட்டு எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒற்றுமையாவும் அமைதியாவும் தான் இருக்கவே செஞ்சாங்க. அதுக்கான முக்கியமான காரணமே அந்த ஒரு டைம்ல அந்த பாலஸ்தீன் லேண்ட் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எம்டியான ஒரு லேண்டா தான் இருக்கவே செஞ்சுச்சு. சோ அதனாலேயே எந்த மதத்தை சேர்ந்தவங்க அந்த பாலஸ்தீனுக்குள்ள வந்தாலும் ஓபன் ஹார்ட்டடா அந்த ஒட்டமன் எம்பையர் பாத்தீங்கன்னா வரவேற்க தான் செஞ்சாரு. சோ ஜூஸ் மத மக்கள் பாத்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்த மாதிரி பாலஸ்தீன்ல பாத்தீங்கன்னா பயங்கர அமைதியாவும் ஃப்ரீடமாவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படியே காலங்கள் டிக்கிங் ஆக ஆரம்பிக்குது. 1915வது காலகட்டமும் வருது. அந்த ஒரு டைம்ல தான் முதலாம் உலக போர் இந்த உலகத்துல ஆரம்பிக்குது. சோ அந்த ஒரு டைம்ல ஒட்டாமன் எம்பையர் எதிர்த்து 3 கண்ட்ரிஸ் போரிடுறாங்க. அதுல 1 பிரிட்டிஷ், 2வது பிரான்ஸ், 3வது அரேப் கண்ட்ரிஸ். சோ இப்படி போரிட்டு இருக்க அந்த ஒரு டைம்ல பிரிட்டிஷ் சூட்சமமா ஒரு பிளான போடுறாங்க. அதுவும் ஒரு பிளான் கிடையாது, 3 பிளான போடுறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பிளான் படி பார்த்தோம்னா பிரிட்டிஷ் அரேப் கண்ட்ரிஸ்ட போயிட்டு நீங்க எங்களுக்கு போர்ல ஹெல்ப் பண்ணுங்க, அப்படி ஹெல்ப் பண்ணீங்கன்னா நாங்க ஈஸியா ஒட்டாமன் எம்பையரை வீழ்த்திடுவோம், அப்படி வீழ்த்திட்டோம் அப்படின்னா பாலஸ்தீனத்தை உங்க கையிலேயே கொடுத்துடுறோம். சோ அதை நீங்க அரேப் கண்ட்ரியாவே மாத்திக்கோங்க, எதுக்கு இது மட்டும் இடையில வித்தியாசமா இருக்கணும், சோ இதுவும் உங்க கண்ட்ரி ஆச்சுன்னா அது உங்களுக்கு தான பெனிஃபிட் அப்படின்னு சொல்றாங்க. சோ இத கேட்டோனே அரேப் கண்ட்ரிஸ் இதுவும் நல்ல பிளானா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிடுறாங்க. சரி
சரி இதோட பிரிட்டிஷ் நிப்பாட்டாங்களான்னு கேட்டா அதான் கிடையாது. ரெண்டாவது ஜூஸ்ட போய் இன்னொரு பிளானையும் போடுறாங்க. அதுதான் நீங்க எங்களுக்கு ஒட்டாமன் எம்பையரை வீழ்த்துறதுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா பாலஸ்தீனத்தை ஜெயிச்சு உங்ககிட்டயே கொடுத்துருவோம், அதை நீங்க ஜூஸ் நாடாவே மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஜூஸ் மக்களும் இது நல்ல பிளானா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்குறாங்க. சரி இதோடயாச்சும் பிரிட்டிஷ் நிப்பாட்டாங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது. மூன்றாவது பிரான்ஸ் டைம் போயிட்டு இன்னொரு மாஸ்டர் பிளானையும் போடுறாங்க. அதுதான் நீயும் நானும் சேர்ந்து போரிட்டு ஒட்டாமன் எம்பையர் அந்த பக்கத்துல இருக்க அரபிக் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் வீழ்த்துவோம். அப்படி வீழ்த்திட்டோம் அப்படின்னா பாதி கண்ட்ரிஸை நீ வச்சுக்கோ, பாதி கண்ட்ரிஸை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர மாஸ்டர் பிளான போடுறாங்க. சோ இப்படி 3 பேர்ட்ட 3 விதமா பிளான போட்டு அழகா முதலாம் உலக போர்ல ஒட்டாமன் எம்பையரையும் பக்கத்துல இருக்க அரேப் கண்ட்ரிஸையும் பிரிட்டிஷ் வீழ்த்திடுறாங்க. அப்படி வீழ்த்தினதுக்கு அப்புறம் இவங்க மூணாவதா போட்ட பிளான் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மட்டும் தான் இவங்க ஒத்துழைச்சாங்க. எஸ் அதன்படி பாத்தீங்கன்னா போர்ல ஜெயிச்ச பாதி கண்ட்ரிஸை பிரான்ஸும் பாதி கண்ட்ரிஸை பிரிட்டிஷும் எடுத்துக்கிட்டாங்க. சோ அப்படி பிரிட்டிஷ் எடுத்த அந்த பகுதிகளில் தான் பாலஸ்தீனமும் வந்துச்சு. அதாவது 1918 இருந்து 1948 வரைக்கும் என்டையர் பாலஸ்தீனமும் பிரிட்டிஷோட கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. சோ இப்படி முதலாம் உலக போர் முடிச்சு பாலஸ்தீனமும் பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல வந்துச்சு. அந்த டைம்ல தான் ஜெர்மனில பாத்தீங்கன்னா ஹிட்லர் பொலிட்டிக்கல் பவருக்கு வராரு. சோ ஒன்ஸ் ஹிட்லர் பொலிட்டிக்கல் பவருக்கு வந்த உடனே அவருடைய கண்கள்ல படுற எல்லா ஜூஸையும் விரட்டி கொள்ள சொல்றாரு. ஜெர்மன்ஸும் ஜூஸை ஈவு இறக்கமே இல்லாம கொள்றாங்க. சோ இதனாலே ஜெர்மன் கண்ட்ரோல்ல இருக்க எல்லா யூரோப் கண்ட்ரீஸ்ல இருந்தும் ஜூஸ் வெளியேற ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஜூஸ்ல சில பேர் பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு போறாங்க, சில பேர் பாத்தீங்கன்னா ஸ்பெயினுக்கு போறாங்க, சில பேர் பாத்தீங்கன்னா பிரான்ஸ்க்கு போறாங்க. ஆனா மேக்ஸிமம் ஆஃப் ஜூஸ் பாத்தீங்கன்னா பாலஸ்தீனத்துக்கு தான் வராங்க. சோ இவங்க இப்படி பாலஸ்தீனத்துக்கு வரப்ப அந்த டைம்ல பாலஸ்தீனத்தை கண்ட்ரோல்ல வச்சிருந்த பிரிட்டிஷ் இனிஷியலா வாங்க அப்படின்னு வரவேத்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல பாலஸ்தீனத்துல பாத்தீங்கன்னா ஜூஸோட மக்கள் தொகை அதிகமாக எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்க்கு எதிராகவே போராட ஆரம்பிச்சிடறாங்க. அதாவது இஸ்ரேலி நேஷனல் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிடறாங்க. இது பிரிட்டிஷ்க்கு செம்ம கடுப்பு கிரியேட் பண்ணிருது. அதனாலேயே பாத்தீங்கன்னா இனிமேல் ஜூஸ் யாரும் பாலஸ்தீனத்துக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரும் போட்டுறாங்க. சோ இப்படி ஒரு பக்கம் பாலஸ்தீனத்துல ஜூஸ் எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு போராட்டத்தை ஆரம்பிச்ச அந்த ஒரு டைம்ல, அதாவது 1940 பாலஸ்தீன மக்கள் எங்களுக்கும் தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போராட ஆரம்பிச்சிடறாங்க. சோ இப்படி ஒரே நாட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா எக்கச்சக்க போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிச்சிருது. ஆனா என்னதான் போராட்டங்கள் வெடிச்சாலும் இத பிரிட்டிஷ் கிளியர் பண்ற மாதிரியே தெரியல. காலங்களை தான் கடத்துறாங்களே தவிர இந்த பிரச்சனையை பெருசா கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. சோ இப்படியே டைம் டிக்கிங் ஆகுது. 1948 காலகட்டமும் வருது. அந்த ஒரு டைம்ல பிரிட்டிஷ் இதுக்கு மேல இங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, நம்ம ஆல்ரெடி நிறைய சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மூட்டை முடிச்சுலாம் கட்டிட்டு அவங்க நாட்டுக்கே திரும்பி போறாங்க. ஆனா அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தீப்பொறியை கொளுத்தி விட்டு போயிறாங்க. அதுதான் ஜூஸ்ட போயிட்டு உங்களுக்கு தேவையான கண்ட்ரி நீங்களே கிரியேட் பண்ணிக்கோங்க அப்படின்னும், பாலஸ்தீனியன்ட்ட போயிட்டு உங்களுக்கு தேவையான கண்ட்ரி நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு கொளுத்தி விட்டு போயிட்டாங்க. சோ பிரிட்டிஷ் போறப்ப கொளுத்திட்டு போன இந்த ஒரு தீனாலே பாத்தீங்கன்னா பாலஸ்தீன முழுக்கமும் வன்முறையும் கலவரம் தான் வெடிச்சிட்டே இருந்துச்சு. சோ எந்த ஒரு தீர்வுமே கிடைக்காம பாலஸ்தீனம் மூவ் ஆயிட்டு இருக்க அந்த ஒரு டைம்ல தான் ஐக்கிய நாடுகள் சபை ஒரு முடிவுக்கு வர்றாங்க. 1947 வருஷம் யுனைடெட் நேஷன்ஸ் நீங்க இப்படி அடிச்சிட்டு தெரிஞ்சீங்க அப்படின்னா உலகத்துல அமைதி அப்படின்ற ஒண்ணு இல்லாமையே போயிடும். சோ இந்த ஒரு பாலஸ்தீன லேண்ட நான் உங்களுக்கு 2 பார்ட்டா டிவைட் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஜூஸ் மக்களுக்கு கிட்டத்தட்ட 57% ஆஃப் பாலஸ்தீன லேண்ட பிரிச்சு கொடுத்துறாங்க. இப்படி அவங்க கொடுத்த 57% ஆஃப் லேண்ட் பாத்தீங்கன்னா ஜூஸ் மக்களுக்கு வேற லெவல்ல ஹாப்பினஸ் கிரியேட் பண்ணுது. அது மட்டும் இல்ல அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்த அந்த ஒரு லேண்டுக்கு ஒரு புது நேமும் வைக்கிறாங்க. அதுதான் இஸ்ரேல். எஸ் அந்த ஒரு இடத்துல இருந்து தான் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் அப்படின்ற ஒரு புது கண்ட்ரி உருவாக ஆரம்பிக்குது. இப்படி உங்களுக்கு 57% லேண்ட பிரிச்சு கொடுத்த இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாலஸ்தீன அரேபியர்கள் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 43% ஆஃப் லேண்ட பிரிச்சு கொடுக்கறாங்க. இந்த ஒரு பார்ட்டிஷன் பாத்தீங்கன்னா பாலஸ்தீன அரேபியர்களுக்கு பயங்கரமான வருத்தத்தை தான் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லியானோ. ஏன்னா ஜூஸோட கம்பேர் பண்றப்ப இவங்களுக்கு கிடைச்ச லேண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தானே இருந்துச்சு. சோ அதனாலே பாலஸ்தீன அரேபியர்கள் பாத்தீங்கன்னா வெறித்தனமான வருத்தத்துக்கு போறாங்க. அதுக்கடுத்து இன்பிட்வீன்ல இருக்கிற ஜெருசலம் 3 மதங்களுக்கு புனித தலமா இருக்கிறதுனாலயே அதை இன்டர்நேஷனல் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. சோ இப்படி பிரிக்கப்பட்ட இந்த ஒரு பார்ட்டிஷன் பாத்தீங்கன்னா யாருக்கு அளவுக்கு அதிகமான கோபத்தை கிரியேட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலை சுற்றி இருக்கிற மற்ற அரேபிய நாடுகள் இருக்கும் பாத்தீங்கன்னா அதுங்களுக்கு பயங்கரமான கோபத்தை கிரியேட் பண்ணுது. ஏன்னா மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டா அரேபிய நாடுகள் தானே இருக்கு. அப்படி இருக்கிற அந்த ஒரு இடத்துல எதுக்குற சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு மக்களுக்கு இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடு பிரிச்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வேற லெவல்ல கோபமாறாங்க. அப்படி கோபமாறதோட மட்டும் இல்லாம இஸ்ரேலை சுற்றி இருக்கிற 5 அரேபிய நாடுகள் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மீது போரிடவும் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இஸ்ரேல் நாட்டை கைப்பற்றுறதுக்காக அவங்க போரிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு போர் பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஏன்னா அவங்களுக்கு இப்பதானே ஒரு நாடு கிடைச்சிருக்கு. சோ அந்த ஒரு நாடு இஸ்ரேல் இழக்கிறதுக்கு தயாராகவே இல்ல. சோ எப்படியாச்சும் கஷ்டப்பட்டாச்சும் இந்த நாடை நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா அந்த 5 அரேபிய நாடுகளுக்கு எதிராக போரிடுறாங்க. போரிடுறதோட மட்டும் இல்லாம அந்த 5 அரேபிய நாடுகளையுமே ஜெயிச்சிடுறாங்க. அப்படி ஜெயிச்சதுக்கு அப்புறம் யுனைடெட் நேஷன்ஸ் பிரிச்சு கொடுத்த அந்த ஒரு பார்ட்டிஷன் பகுதிகளில் மட்டும் இஸ்ரேல் இருந்தா எந்த ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது. ஆனா அந்த மாதிரி இஸ்ரேல் இருக்காம அதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த லேண்ட் மட்டும் பத்தாது, பக்கத்துல இருக்கிற பாலஸ்தீனிய அரேபியர்களுக்கு பிரிச்சு கொடுத்த லேண்ட் இருக்கு பாத்தீங்களா அந்த லேண்டையும் நாங்க கைப்பற்ற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எக்கச்சக்க பிளேஸ இவங்க கைப்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இன்டர்நேஷனல் லாவை மீறி பாலஸ்தீனிய அரேபிய நாடுகள்ல இருக்கிற பகுதிகளையும் இவங்க கைப்பற்றாங்க. இந்த ஒரு இடத்துல யாருக்கு ஒரு மிகப்பெரிய பரிதாபம் கிரியேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலஸ்தீனிய அரேபியர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு தான் மிகப்பெரிய பரிதாபம் கிரியேட் ஆகுது. ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த பகுதியை வெறும் 43% ஆஃப் பகுதி தானே. அந்த பகுதியிலும் பாதி பகுதியை இஸ்ரேல் எடுத்துக்கிறாங்க, காசா ஸ்ட்ரிப்பை எகிப்து எடுத்துக்கிறாங்க, வெஸ்ட் பேங்கை ஜோர்டன் எடுத்துக்கிறாங்க. சோ தங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட பகுதி அந்த 3 வெவ்வேறு நாடுகள் புடுங்கினதுனாலேயே இப்ப பாலஸ்தீனிய அரேபியர்கள் அகதிகளா பக்கத்துல
பக்கத்துல இருக்கிற அரேபிய நாடுகளுக்கு குடிபெயர ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் குடிபெயர்றாங்க அப்படின்னா ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது, கிட்டத்தட்ட 7 லட்சம் பாலஸ்தீனியர்கள் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற அரேபிய நாடுகளுக்கு இந்த மாதிரி அகதிகளா இடம்பெயர்றாங்க. 1948 நிகழ்ந்த இந்த ஒரு நிகழ்வை தான் பாலஸ்தீனிய எக்ஸோடஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அதுக்கடுத்து 1967 வருஷம் மறுபடியும் இஸ்ரேலுக்கும் பக்கத்துல இருக்கிற அரேபிய நாடுகளுக்கு இடையில போர் நடக்குது. அந்த ஒரு போர் ரொம்ப நாள்லாம் நீடிக்கவே இல்ல, வெறும் 6 நாள் தான் நீடிக்குது. அந்த ஒரு போர்லயும் இஸ்ரேல் ஜெயிச்சிடுறாங்க. அப்படி ஜெயிச்ச உடனே எகிப்தோட பெரும் பகுதிகளையும் அதே நேரத்தில் எகிப்தோட கண்ட்ரோல்ல இருந்த காசா ஸ்ட்ரிப் இருக்கு பாத்தீங்கன்னா அதையும் அவங்க கைப்பற்றிடுறாங்க. கூடுதலா ஜோர்டனோட கண்ட்ரோல்ல இருந்த வெஸ்ட் பேங்க் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த பகுதியையும் இஸ்ரேல் கைப்பற்றிடுறாங்க. சோ இந்த ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அதாவது 1967 காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாவே பாலஸ்தீனியன் லேண்ட தன்னோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துடுறாங்க. அது மட்டும் கிடையாது, எகிப்தோட பெரும் பகுதிகளையும் தன்னோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துடுறாங்க. சோ இப்படி இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை முழுவதுமா கைப்பற்றிய காரணத்தினாலேயே பாலஸ்தீன மக்கள் எல்லாருமே சேர்ந்து 1964ல பாலஸ்தீனியன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனை ஃபார்ம் பண்றாங்க. இந்த ஒரு ஆர்கனைசேஷன் மூலமா அவங்க இழந்த நாட்டை திரும்ப பெற முயற்சிக்கிறாங்க. அப்படி அவங்க முயற்சித்ததெல்லாம் கரெக்ட் தான், ஆனா அதுக்கு அவங்க எடுத்த முதல் ஸ்டெப்பே ஆயுதமா தான் இருந்துச்சு. சோ இவங்க எடுத்த முதல் ஸ்டெப்பே ஆயுதமா இருந்தனாலேயே யுஎஸ்ஏவும் இஸ்ரேலும் இதை என்ன சொல்லிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா இந்த உலகத்துல இந்த மற்ற சில நாடுகள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க நாட்டை திரும்ப பெறதுக்கு தான் ஆயுதம் எடுத்தாங்க, அப்புறம் எப்படி இது டெரரிசம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைப்புக்கு சப்போர்ட் பண்ண தான் செஞ்சாங்க. சோ உலகத்துல இருக்க சில நாடுகள் இந்த ஆர்கனைசேஷனுக்கு சப்போர்ட் பண்றத பார்த்த உடனே இதுக்கு மேலே நம்ம ஆயுதத்தை வச்சு போராட வேணா, நம்ம அமைதியான முறையிலேயே நம்ம நாட்டை திரும்ப பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு PLO கொஞ்சம் கொஞ்சமா ஆயுதத்தை கம்மி பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ அதோட பலனாவே 1974 வருஷம் யுனைடெட் நேஷன்ஸ் அவங்களோட ஜெனரல் அசம்பிளில PLO அபிஷியலா பாலஸ்தீன மக்களோட ரெப்ரசன்டேட்டிவாவை ரெகனைஸ் பண்ணிடுறாங்க. இப்படியே காலங்கள் ஓடுது. PLOவும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கண்ட்ரி திரும்ப பெறதுக்காக ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. 1979 வருது. அந்த ஒரு டைம்ல அது வரைக்கும் முட்டலும் மோதலுமா இருந்த இஸ்ரேலும் எகிப்தும் பேச்சுவார்த்தைக்கு முன் வராங்க. அந்த பேச்சுவார்த்தையும் சக்சஸ்ஃபுல்லா முடியுது. அதனாலேயே அது வரைக்கும் இஸ்ரேல் பிடிச்சு வச்சிருந்த எகிப்து பகுதியில எல்லாத்தையுமே திரும்ப எகிப்துக்கே கொடுத்துறாங்க. அதற்கு கைமாறா எகிப்தும் இஸ்ரேல அரேபிய கண்ட்ரியா முதல் முறை அறிவிக்குது. சோ இந்த பேச்சுவார்த்தை சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சனாலேயே எகிப்தியன் பிரைம் மினிஸ்டருக்கும் இஸ்ரேலியன் பிரைம் மினிஸ்டருக்கும் அமைதிக்கான நோபல் பிரைஸே கொடுக்குறாங்க. ஆனா இந்த நோபல் பிரைஸ் கொடுத்த அடுத்த 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா எகிப்தியன் பிரைம் மினிஸ்டர் கொல்லப்படுறாரு. அவரை கொண்டவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா எகிப்தோட ரைட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். அவங்களுக்கு எகிப்தியன் பிரைம் மினிஸ்டர் இஸ்ரேலியன் பிரைம் மினிஸ்டர்ட்ட போய் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வந்து பிடிக்கவே இல்ல. இஸ்ரேல்ட்ட போய் சண்டையை போட்டு அவனை துரத்தி விடாம அவன்கிட்ட போய் அமைதி பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி தான் இவரை போட்டு தலைவி செஞ்சிருக்காங்க. சோ இப்படி ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்த அந்த ஒரு காலகட்டங்கள்ல, அதாவது 1960 இருந்து 80 காலகட்டங்கள்ல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட கண்ட்ரோல்ல தான பாலஸ்தீனத்தோட வெஸ்ட் பேங்க்கும் காசா ஸ்ட்ரிப்பும் இருந்துச்சு. அந்த பகுதியில எல்லாம் இஸ்ரேலிய மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா குடியேற ஆரம்பிக்கிறாங்க. குடியேற ஆரம்பிக்கிறதோட மட்டும் இல்லாம அங்க பெர்மனன்ட்டாவே தங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு இஸ்ரேல் கவர்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா டைரக்டாவும் சப்போர்ட் பண்ணுச்சு, இன்டைரக்டாவும் சப்போர்ட் பண்ணுச்சு. சோ இப்படி இவங்க கொஞ்சம் கொஞ்சமா குடியேறி 10 வருஷத்துல வெஸ்ட் பேங்கோட மேக்ஸிமம் பகுதிகளை இஸ்ரேலிய பகுதிகளாவே மாத்திடுறாங்க. இது 1947 யுனைடெட் நேஷன்ஸ் வெளியிட்ட பார்ட்டிசன் பிளானுக்கு முற்றிலும் எதிரானதா இருந்தாலும் இஸ்ரேல் இதை கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்ல. அவங்க வாட்டுக்கு இன்டர்நேஷனல் லா ஆவது இதாவது அப்படின்னு சொல்லிட்டு மீறிட்டே இருந்தாங்க. சோ இப்படி இஸ்ரேல் பாலஸ்தீன பகுதியில கொஞ்சம் கொஞ்சமா இஸ்ரேலிய பகுதியில மாத்திட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல, அதாவது 1992ல இஸ்ரேலுக்கு ஒரு செம்மையான பிரைம் மினிஸ்டர் வராரு. அவருடைய பேர் தான் இட்சாக் ராபின். இவர் வந்தோடனே சொன்ன முதல் வேர்டே PLO இருக்கு பாத்தீங்களா, அதாவது பாலஸ்தீனியன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் இருக்கு பாத்தீங்களா, அது டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்லாம் கிடையாது, அது பாலஸ்தீன மக்களோட அபிஷியல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெகனைஸ் பண்ணிறாரு. சோ இப்படி இவர் PLO-வை பாலஸ்தீனத்தோட அபிஷியல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ரெகனைஸ் பண்ண உடனே PLO-வும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல அபிஷியல் அரேப் கண்ட்ரி அப்படின்னு ரெகனைஸ் பண்ணிறாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலேயே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆனனாலேயே 1993 வருஷம் ஆஸ்லோ உடன்பாடும் நடக்க ஆரம்பிக்குது. அதாவது வரலாற்றிலேயே முதன் முறையா பாலஸ்தீனமும் இஸ்ரேலும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வராங்க. இந்த அமைதி பேச்சுவார்த்தையும் சக்சஸ்ஃபுல்லா முடியுது. இந்த பேச்சுவார்த்தையில 2 கண்ட்ரி அவங்களோட பார்டர் டிசைட் பண்ணிடுறாங்க. அதன்படி வெஸ்ட் பேங்கை 3 பார்ட்டா பிரிக்கிறாங்க. பார்ட் A, பார்ட் B, பார்ட் C அப்படின்னு 3ஆ பிரிக்கிறாங்க. பார்ட் A ல பாத்தீங்கன்னா பாலஸ்தீன மக்கள் அதிகமா இருப்பாங்க. அந்த பகுதியில பாலஸ்தீனியன் கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பார்ட் C ல பாத்தீங்கன்னா கடைசி 10 வருஷத்துல வெஸ்ட் பேங்க்ல குடியிருந்த இஸ்ரேலிய மக்கள் அதிகமா இருப்பாங்க. அந்த பகுதியில இஸ்ரேலியன் கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். அண்ட் ஃபைனலா பார்ட் B க்கு வந்தோம்னா இங்க 2 மக்களுமே கலந்தா இருப்பாங்க. அதாவது பாலஸ்தீன மக்களும் இருப்பாங்க, இஸ்ரேலியன் மக்களும் இருப்பாங்க. சோ இந்த ஏரியாவை 2 கவர்மெண்ட்டுமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதை தவிர காசா ஸ்ட்ரிப்பை பாலஸ்தீன கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி அந்த பேச்சுவார்த்தையில அவங்களுடைய பார்டர் டிசைட் பண்றாங்க. சோ இப்படி டிசைட் பண்ணோனே 1994 வருஷம் ஃபர்ஸ்ட் பாலஸ்தீனியன் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது. சோ இப்படி சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்ச இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்காகவே 1994 வருஷம் பாலஸ்தீனியன் பிரசிடென்டான யாசர் அரஃபத்துக்கும் இஸ்ரேலியன் பிரைம் மினிஸ்டரான இட்சாக் ராபினுக்கும் அமைதிக்கான நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்க. ஆனா இந்த ஒரு அமைதி பல காலங்களா நீடிக்கல, அடுத்த சில வருடங்களிலேயே தலைகீழா மாற ஆரம்பிக்குது. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவரை அடுத்த சில காலங்களிலேயே ஜூஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பாத்தீங்கன்னா போட்டு தள்ளிடுறாங்க. எதுக்குடா போட்டு தள்ளிங்கன்னு கேட்டா, உன்னை நாங்க அனுப்பி வச்சதே பாலஸ்தீனத்தை மொத்தமா அபகரிச்சுட்டு வரது தான் அனுப்பி வச்சோம். நீ என்னடா பாலஸ்தீனத்தை அவங்களுக்கே பிரிச்சு கொடுத்து அவங்களே ஆண்டுக்கு சொல்றியா? இதுக்கெல்லாம் நாங்க ஒத்து வரவே மாட்டோம், அதுக்காக தான் உன்னை
இஸ்ரேலை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூவிஷ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சொன்னாங்களாம். சோ அமைதி நிலவணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பின இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் இறந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் கடையில அமைதி நிலவுமா நான் கண்டிப்பா வாய்ப்பே கிடையாதுல. சோ மறுபடியும் பாலஸ்தீனம் மற்றும் இஸ்ரேல் கடையில பார்த்தா முட்டலும் மோதலும் போரும் வெடிக்க ஆரம்பிக்குது. சோ இப்படி நிலைமை ஹெக்டிக்கா போயிட்டு இருக்கிற இந்த ஒரு டைம்ல அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த பிரைம் மினிஸ்டர் இருக்கிறதுக்கு கரெக்டா 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பாலஸ்தீனம்ல இன்னொரு ஆர்கனைசேஷன் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அதுதான் ஹமாஸ் குரூப் அப்படின்ற ஒரு வித்தியாசமான ஆர்கனைசேஷன். இந்த ஒரு ஹமாஸ் குரூப்பை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இவங்க PLO மாதிரி அமைதியா போராடுற குரூப்லாம் கிடையவே கிடையாது. இவங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூரம் ஆயுதங்களை ஏந்தி போராட முடியுமோ அவ்வளவு தூரம் ஆயுதங்களை ஏந்தி போராடுவாங்க. அவங்களோட உரிமையை திரும்ப பெறுவாங்க அப்படின்றதுதான் இவங்களோட கொள்கையாவே இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது. இந்த ஹமாஸ் குரூப்போட முக்கியமான கொள்கையே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலை தரமட்டமா அழிக்கிறது தான். சோ இந்த ஒரு விஷயத்தினால இந்த ஹமாஸ் குரூப்புக்கு பாத்தீங்கன்னா நம்ம PLO பார்த்தா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா ஹமாஸ் குரூப் பாத்தீங்கன்னா இஸ்ரேலை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே விரும்பிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த PLO குரூப் பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ட்ட போயிட்டு அமைதி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கிறப்ப இவங்க கூட எல்லாம் சேர்ந்து நம்மளால இஸ்ரேல் கூட போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. அதனாலேயே இவங்க பாலஸ்தீனமா இருந்தாலும் இவங்க நம்மளோட எதிரி அப்படின்ற மாதிரி தான் ஹமாஸ் குரூப் PLO குரூப்பா பார்த்தாங்களாம். இதனாலேயே பாத்தீங்கன்னா 1996 வருஷம் பாலஸ்தீனம்ல நடந்த எலெக்ஷனையே இந்த ஹமாஸ் குரூப் கம்ப்ளீட்டா புறக்கணிச்சிட்டாங்களாம். அப்படி புறக்கணிச்சதோட மட்டும் இல்லாம இஸ்ரேல் நாட்டுக்குள்ள போயிட்டு சூசைடல் பாம்பையுமே போட்டு விட்டு வந்துடுறாங்க. சோ இந்த ஒரு சூசைடல் பாம்பு போட்ட உடனே பாத்தீங்கன்னா அது வரைக்கும் ஓரளவுக்காச்சும் அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்னு ஒண்ணு நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இனிமேல் நம்மளுக்கு இடையில அமைதி பேச்சுவார்த்தையே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஹமாஸ் குரூப்புக்கு கீழே இருக்கிற பாலஸ்தீன மக்கள் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இஸ்ரேலை போட்டு தள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இஸ்ரேல்ல இருக்கிற ஜூவிஷ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க ஹமாஸ் கீழே இருக்கிற பாலஸ்தீன மக்கள் எல்லாத்தையும் நாங்க போட்டு தள்ளுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இதனாலே 2002 வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு வயலண்ட் ப்ரொடெஸ்ட் 2 கண்ட்ரியோட பார்டர்லயும் நடக்க ஆரம்பிக்குது. அந்த ப்ரொடெஸ்ட்ல பாத்தீங்கன்னா 2 சைடுலயுமே எக்கச்சக்க இழப்புகள் ஏற்படுது. சோ இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் இஸ்ரேல் இதுக்கு மேல நம்மளுடைய பார்டரை வீக்கா வச்சிருந்தோம்னா அது வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய தடுப்பு சுவர்களை அவங்களுடைய பார்டர் ஃபுல்லாமே எழுப்புறாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த பார்டர்ல ஃபுல்லாமே எக்கச்சக்கமான செக்யூரிட்டி கார்ட்ஸையும் குமிக்கிறாங்க. இதுக்கு இன்பிடிவில் 2006 வருஷம் பாத்தீங்கன்னா பாலஸ்தீனத்துல நடந்த எலெக்ஷன்ல ஹமாஸ் மிலிட்டன்ட் குரூப் ஜெயிக்கவும் செஞ்சிருக்காங்க. ஆனா என்னதான் ஜெயிச்சாலும் ஹமாஸ் குரூப் ரொம்ப பெரிய மார்ஜின்ல ஜெயிச்சிருக்க மாட்டாங்க, ரொம்ப சின்ன மார்ஜின்ல தான் ஜெயிக்கவே செஞ்சிருப்பாங்க. சோ இதனாலே ஹமாஸ் குரூப் ஆட்சி அமைக்க போறப்ப நீ ஒன்னும் பெரிய மார்ஜின்ல எல்லாம் ஜெயிக்கல, சின்ன மார்ஜின்ல தான் ஜெயிச்சிருக்க, அதனால உன்னை ஆட்சி அமைக்கலாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு PLOவும் பட்டான்ற இன்னொரு குரூப்பும் சேர்ந்து ஹமாஸ் குரூப்புக்கு எதிராக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சோ அதனாலே பாத்தீங்கன்னா இப்ப பாலஸ்தீனத்துக்குள்ளேயே பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிக்குது. இப்படி ஆரம்பிச்ச இந்த சண்டை பாத்தீங்கன்னா 2007 வருஷம் முடிவுக்கு வருது. அந்த ஒரு சமயத்துல பாலஸ்தீனத்தை 2ஆ பிரிக்கிறாங்க. அதுல ஒரு பகுதியான காசா ஸ்ட்ரிப்பை ஹமாஸ் ஆள்வாங்க அப்படின்னும் இன்னொரு பகுதியான வெஸ்ட் பேங்கை பட்டாவும் PLOவும் ஆள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கிறாங்க. சோ இதனாலதான் பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்து நிகழ்ந்த எல்லா போர்கள்லயுமே பாத்தீங்கன்னா ஹமாஸ் குரூப் கண்ட்ரோல்ல இருக்க காசா ஸ்ட்ரிப்ல தான் அளவுக்கு அதிகமான தாக்குதல் நடந்துச்சே தவிர அமைதியை விரும்புற PLO அண்ட் ஃபட்டாவும் இருக்கிற வெஸ்ட் பேங்க் சைடுல அந்த அளவுக்கு பெருசா இல்ல. சோ இப்படி முட்டலும் முதலமா போயிட்டு இருந்த இந்த ஒரு பிரச்சனையோட தொடர்ச்சியா தான் இப்ப ரீசெண்ட் அக்டோபர் மாசம் 7ஆம் தேதி காலை 6:30 மணிக்கு ஹமாஸ் கண்ட்ரோல்ல இருக்கிற காசா ஸ்ட்ரிப் சைடுல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 ராக்கெட் இஸ்ரேல் நாட்டோட சிட்டிஸ் மேல மக்கள் தூங்கிட்டு இருக்கிற டைம்ல போடப்படுது. இது வான்வழி தாக்குதலோட மட்டும் நின்றாம தரைவழி தாக்குதல், அதே நேரத்துல கடல் வழி தாக்குதல் சொல்லிட்டு எல்லா சைடுல இருந்துமே, அதாவது காசா ஸ்ட்ரிப்போட எல்லை பகுதிகளில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான 3 வகையான தாக்குதல்களும் நடக்க ஆரம்பிக்குது. இந்த ஒரு தாக்குதலோட விளைவா தான் இப்ப 2 நாடுகளுமே மாறி 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 பாத்தீங்கன்னா குண்டுகளை போட்டு தாக்கிக்கிட்டு தங்களோட பழியை தீர்த்துட்டு இருக்காங்க. இன்பிட்வீன்ல எக்கச்சக்கமான இன்னசென்ட்டான மக்கள் இதுக்கு இடையில பாதிக்கப்பட்டு இருக்காங்க. சோ இதற்கான சொல்யூஷன் என்னதா அப்படின்றத நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு காலத்துல இஸ்ரேல் பாத்தீங்கன்னா எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் பாலஸ்தீனத்துக்கே வந்தாங்க. ஆனா அப்படி வந்தவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல மட்டும் வாழாம எங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலஸ்தீன மக்கள் வாழ்ற பகுதியில போய் அபகரிக்க நினைச்சது கரெக்டா? அதே நேரத்துல அமைதியான முறையில கைப்பற்ற வேண்டிய சில விஷயங்களை நாங்க ஆயுதங்களை ஏந்தி தான் கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹமாஸ் குரூப் ஆயுதங்களை ஏந்தி போராடுறதும் கரெக்டா? சோ இதற்கான பதில நீங்க தான் கமெண்ட் பண்ணணும். எது எப்படியோ இவங்க 2 பேருக்கு இடையில நடக்கிற சண்டையில எக்கச்சக்கமான இன்னசென்ட் மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதுதான் இங்க இருக்க நிதர்சனமான உண்மையே. ஓகே गाइस, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Until then, டாடா, பை பை, see you.